ஸ்ரீமாத்ரே நமஹ. சகார ரூபா சர்வஜ்ஞா சர்வேஷி சர்வமங்களா சர்வகர்த்ரி சர்வபர்த்ரி சர்வஹந்த்ரி சனாதனா சர்வாங்கவத்யா சர்வாங்க சுந்தரி சர்வசாட்சிணி சர்வாத்மிகா சர்வசௌக்கியதாத்ரி சர்வவிமோகினி சர்வாதாரா சர்வகதா சர்வபகுணவர்ஜிதா சர்வருண சர்வமாதா சர்வபூஷணபூஷிதா. இது எல்லாம் சகார ரூபத்திற்குரிய ஸ்லோகங்கள். இதுல 20 நாமாக்கள் அடங்கி இருக்கு. இதுவரைக்கும் நாம 120 நாமாக்கள் பார்த்திருக்கோம் ஹகார ரூபம் வரைக்கும். இதுல சகார ரூபா, சகார ரூபம் அப்படின்னா சகார ரூபத்தை கொண்டவள். அப்ப சகார ரூபம் அப்படிங்கிறது அவளுடைய எத்தனாவது ரூபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பஞ்சதசி மந்திரத்தின் 7வது எழுத்து. 15 எழுத்துக்கள் கொண்ட பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம், அதனுடைய ஒவ்வொரு எழுத்தினுடைய 20 நாமாக்களாக 300 நாமாக்களை இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இப்ப 7வது நாமா, 7வது எழுத்து, அதனுடைய 20 நாமாவை பார்க்க போறோம். அதுல சகார ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாமா, அது பஞ்சதசி மந்திரத்தின் 7வது எழுத்தான சகார ரூபத்தை கொண்டவளாக, பராசக்தியை அந்த ரூபத்தில் ஞாபகப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. சர்வஞா, சர்வஞா அப்படிங்கிறது 122வது நாமம். எப்போதும் பிரகாசித்துக் கொண்டு, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு, எல்லாம் அறிந்தவள் அவள் இல்லையா, அறிந்து கொண்டு இருப்பவள், ஞான வடிவினல். அப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கவ அப்படின்னா அவ என்ன, ஞானத்தையே வடிவமாக கொண்டவள். சகார ரூபம் அப்படிங்கிறது ஞானத்தையே வடிவமாக கொண்டவள். இது எதுல சொல்லி இருக்கு, எதெல்லாம் இவளை அந்த மாதிரி போற்றுறது அப்படின்னு கேட்டா, உபனிஷத்துக்கள் எல்லாமே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுள்ள ஞான வடிவானவள் சகார ரூபத்தில் உள்ள பராசக்தி அப்படின்னு போற்றுறது. அதுக்கு அந்த பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். 123வது நாமா சர்வேஷி. சர்வேஷி அப்படின்னா எல்லாவற்றையும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியவள். அந்தர்யாமியா இருந்து கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியவள் அப்படின்னா என்ன, எல்லாரோடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துட்டு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கறது. உட்கார்ந்துட்டு தஹராகாச ரூபிணி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, அப்ப உள்ளுக்குள்ள நமக்குள்ள அந்தர்யாமியா உட்கார்ந்துட்டு இருந்துட்டு நம்மளெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா. அவ அவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கச்சே நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம். அத முதல்ல நம்ம நினைக்கணும். அப்படி நம்ம ரொம்ப நம்ம இது பண்ணி போகும்போது நம்மளை இழுத்து பிடிப்பா. அவ கையில இதெல்லாம் வச்சுட்டு நம்மளை இழுத்து பிடிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரையும் எல்லா வேலையும் செய்யறதுக்கு முதல்ல அவ தூண்டுதலும் கொடுப்பாள். தூண்டுதல் கொடுத்து நம்மள வேலையை செய்ய விட்டுட்டு நம்ம கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கமாங்கிற செக்கும் அவ வச்சுட்டு இருப்பா. எங்கேயாவது தடம் புரண்டம்னாக்க, புரண்ட தடத்தில் இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்திற்கு திருப்பி கொண்டு வரக்கூடியவள். அப்ப எல்லாரும் தடம் புரண்டு போறாளே, அவளெல்லாம் அவ ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம போக முடியாது. 2 விஷயம் அதுல இருந்து நம்ம பார்க்கணும். ஒண்ணு, எப்பயுமே நம்ம போன ஜென்மத்து கர்மத்தை ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்துன்னு வரணும்னு கீதையில பகவான் சொல்லி எடுத்துன்னு வருவோம்னு சொல்லியிருக்காரு பகவான். நம்ம ஏற்கனவே அது தெரியும் நமக்கு. அதை நாம எடுத்துன்னு வந்திருக்கிறத நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி அனுபவிக்கும் பொழுது நம்ம இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எடுத்துட்டு வரோங்கிறத தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறது மெயின். எப்ப அதை புரிஞ்சுட்டோமோ, புரிஞ்சுட்ட பிறகு நாம சரியான பாதையில் போகணும். நாம புரிஞ்சுட்டாச்சு அப்படிங்கிறது நம்ம அம்பாளுக்கு உணர்த்தணும். அது உணர்த்தினப்ப, அம்மா இது தெரியறது எனக்கு, நீதான் நான் எந்த வழியில போனாலும் நீதான் என்ன உன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு சரியான பாதைக்கு என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவ கண்ட்ரோல்ல நம்ம இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சரியான பாதையில் வழி நடத்துபவள். அப்படி வழி நடத்த கூடியவளே பராசக்தி லலிதாம்பிகே, உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். 124 சர்வ மங்களா. ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு அர்த்தமா, சர்வமங்களா அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அம்பாள் மங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவள். சர்வ மங்களா, மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியவள்.
எல்லோருக்கும் மங்களங்களை கொடுக்கக்கூடியவள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எது தேவி மகாத்மியம் சொல்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது அப்படி சொல்லக்கூடியது சர்வ மங்களம் அப்படின்னா அம்பாள் நித்திய கல்யாணி. அந்த ஸ்வரூபத்தில் எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாக எல்லாமே அவகிட்டதான் இருக்குன்னு அர்த்தம். எல்லா மங்களங்களுமே அவகிட்டதான் இருக்கு. அதுக்கெல்லாம் இருப்பிடமாய் இருந்துட்டு யாரெல்லாம் அவளை உபாசிக்கிறாளோ, எப்படி இந்த ஜென்மால நாம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல இப்போ நம்ம என்ன ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வந்தாலும் இப்ப இத மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே, அதுவே மிக மிக பெருசு இந்த ஜென்மால. இத தெரிஞ்சுட்டு இப்படி இத புடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். முன்னேறதுக்கு அவளோட அனுகிரகம் வேணும். அதுதான் அப்போ இந்த ரூபத்தில் இருக்கக்கூடியவள் அவளை போய் நாம புடிச்சுக்கும் போது இப்படி யாரெல்லாம் அவளை உபாசிக்கிறார்களோ, எப்படி நாம போய் புடிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி யாரெல்லாம் அவளை போய் புடிச்சுக்கிறாளோ, யாரெல்லாம் அவளை வணங்கி நீயே கதின்னு சொல்லிட்டு சரணாகதி அடையிறாளோ அவளுக்கெல்லாம் வரங்களை வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி வழங்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவள், அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், அந்த பரபிரம்மம் அந்தர்யாமியா தானே இருக்கா. அவளை என்ன உங்களால கண்ணால பார்க்க முடியாது தானே, இல்லதானே? அப்ப யார் அவள்? பரபிரம்மம். அப்பேற்பட்ட அந்த பிரம்மம் அவள்தான் மங்களம், மங்கள ஸ்வரூபி அப்படின்னு சான்றோர்கள் எல்லாம் சொல்றா. நீங்க இது கும்பகோணத்து மங்களாம்பிகைன்னு ஒரு பராசக்திக்கு பல இடத்துல பல நாமாக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கும்பகோணத்துக்கு போங்க, கும்பேஸ்வரர் கோவில்ல மங்களாம்பிகை அப்படிங்கிற நாமத்திலேயே இருப்பாள் அம்பா. ரொம்ப அற்புதமாக இருப்பாள். அழகா நல்லா நின்னுண்டு ஜம்முன்னு. வெள்ளிக்கிழமை எல்லாம் சாதாரணமா போனீங்கன்னாக்கா 9 கஜம் புடவை கட்டி ஜம்முன்னு ரொம்ப அழகா இருப்பா அம்பாள். போய் பாத்தீங்கன்னா மங்களாம்பிகைனா அவ பார்த்தாலே அவ்வளவு மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவள். அந்த இடத்துல சகஸ்ரநாமத்தை போய் உட்கார்ந்துன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு தனி வைப்ரேஷனே கிடைக்கும். அப்பேற்பட்ட ஸ்வரூபம், அவ்வளவு மங்களங்களையும் அளிக்கக்கூடியவள். சரணாகதின்னு நம்ம போய் நின்னோம்னா நம்மளை விடவே மாட்டா. நம்மள நிச்சயமா பிடிச்சிட்டு நல்ல வழிக்கு கண்ட்ரோல்லன்னு போன நாமால பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோல் அவ கண்ட்ரோல்ல வச்சுட்டு நம்மள சரியான பாதையில் அவள் அழைத்து கொண்டு செல்வாள். அப்படி ஒரு நாமாக்கும் கண்டினியூஷன் இருந்துட்டுதான் இருக்கும். சர்வ கர்த்ரி, இப்படி இருக்கக்கூடியவள் எல்லா மங்களங்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டவள். எல்லா காரியத்தையும் அவளே பண்ணிட்டும் இருக்கா. என்ன எல்லா காரியத்தையும்? நமக்கு கர்மா நீ பண்ணணும்ட்டு எல்லா காரியத்தையும் அவளே பண்ணிட்டு இருக்கானா. நம்மள பண்ண வைக்கிறதே அவதானே. அப்ப அந்த காரியத்தை பண்ண வைக்கிற காரியமே அவதானே பண்றா. அந்த வேலை அவள் தானே இருக்கு. அப்ப இந்த ஜெகத்தை பரிபாலிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த ஜெகத்தை பரிபாலிச்சுட்டு இருக்கா. இந்த ஜெகத்துல இருக்கிற ஒரு ஜீவராசியும் அவ கண்ட்ரோல்ல இருக்கா. அப்ப எல்லா ஜீவராசிகளையும் அவ பார்த்துத்தான் ஆகணும். அந்த ஜீவராசிகள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு அவ பரிபாலித்து கொண்டு இருக்கிறாள். அப்படிங்கிற நாமம் தான் இந்த சர்வ கர்த்ரி அப்படிங்கறத சொல்றது. அடுத்த நாமம் சர்வ பர்த்ரி. சர்வ கர்த்ரி எல்லாத்தையும் அவ பண்ணிட்டு இருக்கா. சர்வ கர்த்ரி அப்படின்னா எல்லாவற்றையும் தனது சக்தியால, தன்னோட ஸ்ட்ரென்த்தால அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? தாங்கிட்டு இருக்கா. தன்னோட ஸ்ட்ரென்த்தால தாங்கிட்டு இருக்கா. பர்த்ரி. இப்ப பர்த்தா பாரியா அப்படிங்கிற 2 வார்த்தை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. பர்த்தா அப்படின்னா கணவன், பாரியான்னா மனைவி. இப்ப பர்த்தாங்கிற அர்த்தம் என்ன? பர்த்தாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தின் பாரத்தை தாங்குபவன், தாங்கும் ஆண்மகனுக்கு பர்த்தா அப்படின்னு பேர். ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்ப பாரத்தை ஒரு கணவனும் மனைவியுமாகத்தான் அந்த குடும்பத்தை வழி நடத்தி செல்ல வேண்டும். அப்படி போகும்பொழுது அந்த குடும்பத்தின் பாரத்தை சுமக்கும் ஆண் பர்த்தா. அப்ப மனைவியும் ஈக்குவலா அவ 50-50 அவ எடுத்துட்டு தான் ஆகணும். அப்ப அதே மாதிரி அவளும் குடும்ப பாரத்தை தாங்குறாளா அப்படின்னா ஆமா தாங்குறா. அவளுக்கு பாரியா அப்படின்னு பேரு. அதே போல் குடும்ப பாரத்தை தாங்கும் பெண்ணிற்கு பாரியா அப்படின்னு பேரு. அப்ப அம்பாள் பெண் தானே, அவளுக்கு ஏன் பர்த்ரின்னு பேர் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம்னா, சாதாரணமா ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல இன்னைக்கு வெறும்னா ஒரு பசங்க 2 பசங்க 4 பேர் தான் வீட்டுல இருக்கா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் இப்ப நாம இருக்கோம். கொஞ்சம் ரொம்ப நாள் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல 25 பேர் இருப்பா சாதாரணமா. அதுவே சாதாரணமா ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுதே அந்த பாரங்களையே சுமப்பவர்கள் ஆண் பாதி பெண் பாதியாதான் வேலையை எடுத்துப்பா. வெளியில் சென்று அத்தனை வேலைகளையும் செய்து எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையானவைகளை ஒரு பினான்ஸ் பொசிஷன்ல கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பது ஆண்கள்.
பினான்ஸ் மினிஸ்டரா வீட்டில் இருந்து வழி நடத்துவது பெண்கள் அப்படின்னு தான் இருந்த காலங்கள். அதெல்லாம் இப்ப எவ்வளவு மாறிடுது, அதை பேசுவதற்கு இல்ல. அப்படி அப்படி வரக்கூடிய, அப்படி ஒரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் இப்ப மாறி மாறி 4 பேர் இருக்கிற வீடுன்னு வர்றப்போ இவர்களுக்கும் சரி, அந்த 25 பேர் இருந்த வீட்டுல இருந்தவாளுக்கும் சரி, கணவன் மனைவிகளுக்கு பர்த்தா பாரியான் தான் பேர். ஆனா இவளுக்கு பர்த்ரின்னு ஏன் பேருனா, இது எத்தனை குடும்பம் இருக்கு அவளுக்கு. இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறது, 5 பேர் இருக்கிறது, 10 பேர் இருக்கிறது, 2 பேர் இருக்கிறது, ஒத்தரே இருக்கிறது, இப்படின்னு இந்த உலகம் முழுவதும் அவளுடைய பிரபஞ்சத்துல இருந்து அவ படைச்ச அத்தனையும் அவளுடைய குழந்தைகள். சோ இப்பேற்பட்ட குடும்பம் அவளோடது. அந்த குடும்பத்தை தாங்குகிறாள் அவள். இப்படி இப்பேற்பட்ட குடும்பத்தின் பாரத்தை தாங்குவதால் பர்த்ரி, எல்லாவற்றையும் பரிபாலிப்பவள். அதனால இந்த பாரத்தை தாங்குபவள். அதனால அவளுக்கு பர்த்ரி ஜெகஜனனி அப்படின்னு அவளுக்கு பெயர். அதனால அந்த நாமா சர்வ பர்த்ரி அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லா பாரத்தையும், எல்லா குடும்பத்தின் பாரத்தையும் தாங்குபவள். அவளால் உற்பத்தி செய்யப்பட்ட அத்தனை ஜீவராசிகளின் குடும்பங்களையும் பாரத்தையும் தாங்குபவள். அதனால அவளுக்கு பர்த்ரி என்று பெயர். சர்வ ஹந்திரி. இப்ப ஹந்திரின்னா சம்ஹரிப்பவள், சம்ஹாரம் பண்றவள். என்னடா இப்பதான் காத்தா, இப்பதான் படைச்சா, இப்பதான் செஞ்சா அப்படின்னுட்டு கடைசியில சம்ஹாரம் பண்றான்னு வந்துடுதே ஒரு நாமா. அப்படின்னா காக்கிறவளும் அவளே, படைக்கிறவளும் அவளே, சம்ஹாரம் பண்றவளும் அவளே. அப்ப எல்லாமுமே அவளாகத்தான் இருக்கிறாள். இப்ப என்ன புரியுது நமக்கு? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரி எல்லாமுமே அவளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுறதா? இப்ப புரியும் பொழுது இதை நம்ம அதுல லலிதா சகஸ்ரநாமத்தில் நாம இத பார்த்தோமா? எப்படி பார்த்தோம்? சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா. சிருஷ்டி பண்ணும் பொழுது, கர்த்ரினா செய்வது, இப்பதான் அது நாம பார்த்தோம். அந்த ஒர்க்க அவ பண்ணும்போது, சிருஷ்டிங்கிற வேலையை அவள் செய்யும் பொழுது பிரம்மாவின் ரூபத்தில் இருக்கிறாள். கோப்த்ரி கோவிந்த ரூபிணி. கோன்னா பரிபாலனம் செய்தல். அப்ப பரிபாலனம் செய்தல்னா பாதுகாத்தல். பாதுகாக்கும் பொழுது கோவிந்தனின் ரூபத்தில் இருக்கிறாள். சம்ஹாரிணி ருத்ர ரூபா. சம்ஹாரம் செய்யும் பொழுது அப்படின்னா டெஸ்ட்ராய் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், லயமடைதல். அப்போ ருத்ரனின் ரூபத்தில் இருக்கிறாள். அப்ப கோவிந்த பிரம்ம ரூபத்திலும் இருக்கிறாள், கோவிந்த ரூபத்திலும் இருக்கிறாள், ருத்ர ரூபத்திலும் இருக்கிறாள், எல்லா ரூபத்திலும் இருக்கிறாள் என்கிறத லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு முன்னாடியே உணர்த்துறது. இததான் கீதையும் சொல்றது. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணக. எப்பொழுதும் நித்தியமுமாக இருப்பவள் அவளே. இப்ப அதுல கீதையில சொல்றது கிருஷ்ணரை சொல்றது. ஆனா சொல்ற வரியில இருக்கிற அர்த்தம் ஒண்ணுதான். எப்பையும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது கிருஷ்ணன் ஒருவனே அப்படின்னு அதுல சொல்லப்படுகிறது. பரபிரம்மம் அப்படிங்கறதுல அவரை எடுத்துட்டு சொல்லப்படுகிறது அந்த டாபிக்ல. ஆனா இங்க அம்பாளை எடுத்துட்டு சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் இருப்பவள், எல்லா நிலையிலும் இருப்பவள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரி அப்படிங்கிற ரூபத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 128வது நாமம் சனாதனா. சனாதனா, சனாதன தர்மம் நம்மளது அப்படிங்கிறோம். சனாதனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையானது, எப்பவும் நிலைத்து இருப்பது. அப்ப இவளுக்கு ஏன் சனாதனம், சனாதனா அப்படின்னா இவளுக்கு என்ன பிறப்பு இறப்புன்னு ஏதாவது இருக்கா? இவளுக்கு எதுவுமே கிடையாது. எப்பயுமே இவள் இருக்கக்கூடியவள் தானே. அதனால நிலையாக எப்பொழுதும் இருப்பவள். அதனால் இவளுக்கு சனாதனா அப்படின்னு பேரு. இது என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? என்னென்ன அவதாரம் எடுக்கிறாவ? மகிஷாசுர மர்தினின்றீங்க, இந்த பக்கம் துர்கேன்றீங்க, இப்படி அஷ்டபுஜ துர்கைன்றீங்க, விதவிதமா பேர் வச்சுட்டு அம்பாள் பல ரூபத்துல இருக்கா, பல விதமா இருக்கா. இப்படி எல்லாம் அவ இருக்கா. அவ இந்த இதோட அவளோடது டாபிக், இந்த டாபிக் அவளது முடிஞ்சு விடுத்து, அந்த டாபிக் அவளது முடிஞ்சு விடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரா போறா அப்படிதானே இருக்கு. அப்ப அவளுக்கும் வருகை போகைன்னு இருக்கத்தானே இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் அதர்மத்தை அழிப்பதற்காக இந்த பூமியில் வந்தன. எப்படி வந்தது அப்படின்னா, இந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த ஜெகஜனனி இருக்காளே, அவளுடைய ஒரு அம்சமாக ஒவ்வொருத்தரும் வரா. அவளிடமிருந்து ஒரு அம்சமாக அவள் ஏவிய காரியத்தை முடிப்பதற்காக இங்க அவ சொன்ன காரியத்தை அவ செய்யறதுக்காக வரா. அந்த வேலையில அவ பர்ஃபெக்டா இருப்பா. அதர்மத்தை குலைத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த அவதார புருஷர்கள். புருஷர்கள்னா ஆண் மகன்கள்னு சொல்லக்கூடாது, ஜெனரல் ஜெண்டர் அது.
அப்படி இருக்கக்கூடியவர்கள், அதற்காக வரக்கூடியவர்கள். சோ இவர்களுக்கு எல்லோருக்கும், எல்லாருக்கும் எப்படின்னாக்கா எல்லா பாவங்களும், எல்லாருமே என்ன இவாளுக்கிட்ட எல்லா பாவங்கள், எல்லா குணங்கள், இதெல்லாம் எதுவுமே, எல்லா குணங்களுக்கு பாவங்களுக்கு எல்லாத்திற்கும் இவ அம்பாளானவள் அப்பாற்பட்டவள். ஏன்னா இவளுக்கு என்ன பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, எதுவுமே இல்லாதவ இவ. அப்படி இருக்கிறவ இவாளுக்கு எந்த குணங்கள் இருக்க போகுது? குணம்னா என்ன? கோபம் அப்படி நவரசங்கள் இருக்கே அதை சொல்றேன்னா? இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. 3 குணங்கள்னு நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள், இந்த 3 குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, 129வது நாமா சர்வானவத்யா. சர்வானவத்யா, சர்வ ரெண்டு விதமா இதை பிரிக்கலாம். சர்வாத் அவத்யான்னு பிடிக்கலாம். சர்வாத் பிளஸ் அவத்யா, சர்வ அனவத்யா அப்படின்னு 2ஆ பிடிக்கலாம். இதுக்கு ஆச்சாரியால் வியாக்கியானம் எழுதும் போது அவத்யா அப்படின்னு பிரிக்கிறப்ப அதுக்கு ஜட பிரகிருதி அப்படின்னு கொடுக்கிறார். ஜட பிரகிருதிகளுக்கு பேர் அவத்யா. இன்னொரு அர்த்தம் அதுக்கே என்ன கொடுக்கிறார்? தோஷம் அப்படின்னு கொடுக்கிறார். இப்ப சர்வ பிளஸ் அனவத்யா அப்படின்னா நிர்தோஷி, தோஷமற்ற அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்கிறது. ஒரு தோஷமும் இல்லாதவள், அவத்யா இல்லாதவள். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏன் அவளுக்கு இல்ல, அவளுக்கு தோஷமே இல்லாம அவ இருக்கா அப்படின்னு கேட்டா, அவள் சச்சிதானந்த ஸ்வரூபி, அதனால அவளுக்கு தோஷம் இல்ல. சத்து சித்து ஆனந்தம் எல்லாமே உள்ள ஸ்வரூபி அவள், அதனால அவளுக்கு தோஷம்ங்கிறதே இல்ல. பூர்ண சக்தியா இருக்கா, அவகிட்ட எங்க தோஷம் வரப்போகுது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் எடுக்கிறார். 130வது நாமா சர்வாங்க சுந்தரி. சர்வாங்க சுந்தரி அப்படின்னும் போது எல்லா அங்கங்களும், சர்வ அங்க அப்படின்னா அவளுடைய எல்லா அங்கங்களும், அம்பாளினுடைய எல்லா அங்கங்களும். சுந்தரி, சுந்தரம்னா அழகு, சுந்தரி. சாமுத்திரிகா லட்சத்துல சொல்ற மாதிரி, சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்ற மாதிரி அம்பாளுக்கு சுந்தரமா இருக்காளாம் அவ, ரொம்ப அதிரூப சுந்தரியா அவ இருக்கா அப்படின்னா. சரி, இப்ப தனியா எடுக்கிறோம் நம்ம. அடாடா, மூக்கு என்ன கூரா, என்ன அழகா இருக்கு. அங்க பாரு, நீ மூக்க விடுறி, அங்க பாரு, கண்ணை பாரு, கண்ணை பாரு, கண்ணை பாரு, அப்படியே கருணை பொங்கி வழியறது. கண்ணை பார்த்தா அப்படியே சிரிக்கிற மாதிரி இல்ல, அந்த நெத்தியில அந்த பொட்டை இட்ட உடனே என்னமா ஜொலிக்கிறது பாரு. ஒண்ணு ஒன்னா வர்ணிச்சுட்டு போனோம்னா, பார்த்து பார்த்தா நீ வர்ணிக்கலாம். எதை பார்த்தாலும் எல்லாமே அழகு அழகுன்னு தான் நீ வர்ணிக்கணும். அதனால மொத்த ரூபமா சேர்த்தம்னா அதிரூப சுந்தரியாக அவள் இருக்கிறாள். தனித்தனியா எடுத்து பார்த்து இதை விட இது அழகு அப்படின்னு ஒன்னால சொல்லவே முடியாது. அவளுடைய கை விரல்களை விட கால் விரல் அழகு சொல்லவே முடியாது. எல்லாமே ஒன்ன பார்த்து ஒண்ணு, அப்படி ஒரு அழகு. சாமுத்திரிகா லட்சணங்களுக்கு உண்டான அத்தனை இலக்கணத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கிறாள். அதிரூப சுந்தரி, அப்பேற்பட்டவளாக இருக்கிறாள். சர்வ சாட்சினி அப்படின்னா எல்லாவற்றிற்கும் சாட்சியாக, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறாள். என்னத்துக்கு சாட்சியா இருக்கா? நாம பண்ற எல்லா வேலைக்கும் சாட்சியா இருக்கா. அப்பா, வீட்டுல இருக்கிற எல்லாரும் போயாச்சு, நம்ம மட்டும் தான் இருக்கோம், நம்மள பார்க்க யாருமே இல்ல இப்போ. அப்ப இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, அவ இருக்காளே, பார்த்துட்டு இருக்காளே, எல்லாத்துக்கும் சாட்சி அவ ஊத்தி இருக்கா அப்படிங்கிற. எதை பார்த்தாலும் ஏன் அப்படி அப்ப பார்த்துட்டு இருக்கான்னா பயப்படணுமான அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாம், ஆனா எல்லாவற்றிலும் அவள் அங்கே இருக்கிறாள். அந்த ரூபத்தில் அது ஒரு ஃபேனை பார்த்தா கூட அதை பார்க்கணும், அவளா பார்க்கணும். ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்தா கூட அவளா பார்க்கணும், அதுல அவ இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃப்ரிட்ஜை திறக்கும் போது அப்படியே குளிர்ச்சியா உள்ளே இருந்து அப்படியே காத்து வரும் பொழுது அம்பாள் அப்படியே சந்திரன் எப்படி குளிர்ச்சியா இருக்கணும் அந்த மாதிரி இது உள்ளே இருந்து சில்லுன்னு காத்து வரதை பார்த்தோன்னே அம்பாளின் ஸ்வரூபம் இது. அம்பாள் கருணை கடலா இருக்கா, அதனால சில்லுன்னு காத்து வருதுன்னு உணரணுமா. இதெல்லாம் நம்ம படிச்சு முதல்ல மனசுல வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல இதெல்லாம் எல்லா ரூபத்திலுமே அவளே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாத்தையும் தொடச்சி மஞ்சள் சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் கல்புரம் காட்டுறமே. ஏன் எல்லாமே அவளின் ரூபத்தில் நம்ம பாக்குறோமா இல்லையா? அன்னைக்கு பூஜை பண்றோம், ஆயுத பூஜைன்னு உருவாக்கத்திலேருந்து எடுத்து வச்சு பண்றோம். எல்லாத்தையும் வச்சு பண்ணும்போது ஒண்ணும் அப்ப என்ன அர்த்தம்? அவளின் ஸ்வரூபம் அப்படிங்கறத நமக்கு சொல்றது. அப்ப எல்லாமே அவளின் ஸ்வரூபத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவள் சாட்சியாக இருக்கிறாள்னா என்ன அர்த்தம்? இங்க அவ இருக்கா, இதுல இவ இருக்கா அப்படின்னு நீ பேசவே பேசலாம். எல்லாத்தோடையும் நீ பேசலாம். ஒரு செடி கிட்ட மரத்துக்கிட்ட எல்லாம் நம்ம பேசுவோம், நம்மள அறியாம நம்ம பேசுவோம். ஆனா ஃப்ரிட்ஜு கிட்ட போய் பேசுவோமோ? டிவி கிட்ட பேசுவோமா? டிவி கிட்ட போனா அதுவே பேசிட்டு இருக்கு, நாம என்னத்துக்கு அதுகிட்ட பேச போறோம்?
அப்படி எல்லாம் இல்ல, அது கிடையாது. ஆனா எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக நினைக்கும் பொழுது அவள் சாட்சியா உன்னை பார்த்து நீ அவளை பார்க்கிற, அவளாகவே எல்லாத்தையும் பார்க்கிறாய் என்று அவளுக்கு புரிஞ்ச உடனே அவள் உன் மீது சந்தோஷப்படுவாள். உனக்காக நீ அவளை சந்தோஷப்படுத்தும் பொழுது, அவளை பிரீத்தி பண்ணும் பொழுது உனக்கு என்ன வேணுமோ அவ தானா கொடுத்துருவா. அதுதான் அங்க விஷயம். சாட்சிங்கிற வார்த்தைக்கு இவ்வளவுதான் அர்த்தமே. அதை நம்ம புரிஞ்சுட்டா போதும். 132 சர்வாத்மிகா. சர்வ ஆத்மிகா, அதை பிரிங்க. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறாள். இதை முன்னாடியே சொல்லிடுச்சு. அந்தர்யாமியாக இருக்கிறாள். எல்லாரினுடைய ஹிருதயத்திற்குள்ளும் அவள் வாசம் செய்கிறாள். அங்க நீங்க எந்த மாதிரி உருவகப்படுத்தி உக்காத்தி வச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய அவர்களுடைய அபிப்பிராயம், அவ்வளவுதான். ஆனா அந்தராத்மாவா அவை இருக்கா. 133 அதுக்கு பார்த்தோம்னா சர்வ சௌபாகிய தாத்ரி. அப்ப சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவள். எப்படி சௌபாகியம்னா பிரியம், மோதம், 4 விதம் இருக்கு. இதை மாத்திரம் கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம் அப்படின்னு எல்லா விதமான சௌக்கியங்களையும் சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியவள். அப்ப பிரியம்னா என்ன? மோதம். பிரியம்னா ஏதோ ஓரளவுக்கு எங்களுக்கு புரியுது. மோதம், பிரமோதம், ஆனந்தம் கூட புரியுது. இந்த மோதம் பிரமோதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம். இப்ப பிரியம் அப்படின்னா போறோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கிறச்சு ஏதோ ஒரு பொருளை பாக்குறோம். அந்த பொருளை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கிறது, அந்த பொருள் மேல ஒரு ஆசை ஏற்படுறது, அது பிரியம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ மோதம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த பொருளை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கிறதுன்றது உங்களுடைய ஆசை, அது பிரியம். இப்போ அதே பொருளை ஐயோ இது ரெண்டா இருக்கே, நம்ம வாங்கலாமா, இதை நமக்கு நம்ம வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. யோசிச்சு அந்த பொருளை போய் கடையில வாங்குறீங்க. வாங்கின உடனே அவன் பேக் பண்ணி வச்சு விடுறான். அவன் பேக் பண்ணி ஒன்னிதுன்னு நீ பணம் கட்டின பிறகு அது உன்னுடையது என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அது மோதம். உன்னோடது நம்ம பேக் பண்ணி வச்சப்புறம் நீ இது அதை உணர்றையே என்னது இது அப்படின்னு நினைச்சுக்கிறியோ இல்லையோ, அது மோதம். சரி, மோதம் ஓகே, என்னதுதான் வந்துட்டேன், அப்புறம் என்ன, இதுலயே ஆனந்தம் தானே. அப்ப பிரமோதம், அதுக்கப்புறம் ஆனந்தம் சொல்றீங்களே, அப்ப பிரமோதம்னா என்ன? சரி, அதை நீ வீட்டுக்கு எடுத்துன்னு வர, அந்த பொருளை உடனே அதை பிரிக்கணும்னு உனக்கு ஆசை. பிரிச்சு விடுவிடுன்னு அதை அனுபவிக்க வேண்டும். ஒண்ணும் இல்ல, ஒரு பொம்மநாட்டிகளுக்கு பொறுத்தது என்ன, ஒரு புடவை சிம்பிளா வச்சுப்போம், அது தொங்குறது கடையில. அதை பார்த்த உடனே இது ரொம்ப அழகா இருக்கு, வாங்கணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல பிரியப்படுறீங்க, கடையில போறீங்க, அதை வாங்கிடுறீங்க, பேக் பண்ணிடுறான், உங்களுக்கு கொடுத்துடுறீங்க, மோதம் எடுத்து நடிங்க. வீட்டுக்கு வந்த நாளைக்கு அதை கட்டிக்கணும்னு தோன்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அப்பா நீ பிரிச்சு கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு விடுகிடு அந்த புது புடவையை எடுத்து கட்டிட்டு அனுபவிக்கிறீர்கள். கட்டிண்டு அதை அனுபவிக்கிறீர்கள். வாங்கின ஒரு பொருளை மோதமாக இருந்தது, அப்ப பிரமோதமாறுது. அப்ப அந்த பொருளை அனுபவிக்கும் பொழுது பிரமோதமாகிறது. இப்பவே எங்களுக்கு ஆனந்தம் கிடைச்சிருது அப்படின்னா, இந்த ஆனந்தத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார் அந்த இடத்துல. அந்த இடத்துல தள்ளி வச்சுட்டு, இப்ப இது எல்லாம் கிடைச்சாலும், இப்ப இது 3 கிடைச்சது, பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு வாங்கிட்டு அனுபவிக்கிற, இது கிடைச்சாலும் அது அந்த நேர சந்தோஷம் தான். அது அந்த நேர சந்தோஷம் தான். ஏன்? அந்த பொருள் இருக்கும் வரை. எவ்வளவு நாளைக்கு அந்த புடவை இருக்கும்? கட்டி அனுபவிச்சு எல்லாம் பண்ணா அது ஒரு நாள் கிழிந்து போகும், பழசாகும், அதை யாருக்காவது கொடுக்கும் வரை. அப்ப முடிஞ்சு போச்சா? கொடுத்த பிறகு அது என்னமாகும்? துக்கமாயிடும். அவ்வளோ நாழி நீ வச்சுண்டு அனுபவிச்சுண்டு இருந்த அந்த சந்தோஷம், அந்த பொருளை கொடுத்தவுடன் நம்ம சந்தோஷமா கொடுக்கிறோமா, எவ்வளவு % சந்தோஷத்துல கொடுக்கிறோம், அதெல்லாம் அப்புறம் துக்கமாக அது மாறும். எப்படி இருந்தாலும் உன் பொருள் இன்னொருத்திட்ட போகும்பொழுது உன் மனது துக்கப்படும். அந்த கணநேர சந்தோஷம் கொஞ்ச நாள் நீ அனுபவிக்கிறிய, அதுதான் சந்தோஷம். அது இருக்கும் வரைதான் உனக்கு அந்த சந்தோஷம். பிரமோதம்ங்கிறது அதுதான். இப்போ அப்ப ஆனந்தம்னா என்ன? இப்ப எல்லா சௌக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது ஆனந்தம். இப்ப இந்த சௌக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவர் யார்? அதை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அப்ப நீ யார் மேல பிரியப்படணும்? நீ ஆசைப்பட வேண்டியது அம்பாள் மேல. அந்த அம்பாள் நமக்கே கிடைக்க மாட்டாளா, நம்மளே போய் இது பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைச்சுட்டு போகும்பொழுது எங்கேயோ ஒரு சின்ன விக்கிரகம் கிடைக்கிறதே அவள மாதிரியே. அந்த விக்கிரகம் கிடைச்ச உடனே உனக்கு ஒரு சந்தோஷம். அதை பேக் பண்ணி உன்னி இதுன்னு எடுத்து வர மோதம். அந்த விக்கிரகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற, அதை வீட்டுல எடுத்துன்னு வந்து அதுக்கு ஜம்முன்னு சந்தன குங்குமம் இட்டு, அதுக்கு ஒரு புஷ்பத்தை வச்சு, அதுக்கு உனக்கு தெரிஞ்ச 2 வரி ஸ்லோகத்தை சொல்லி, அதுக்கு ஒரு நெய்வேத்தியம், ஒரு கல்கண்டை வச்சு நைவேத்தியம் பண்ண உடனே பிரமோதம் நீ அனுபவிக்கிறாய். அது உன்னை விட்டு அழியுமா? அதுதான் கேட்கிற. உன்னுடனேயே நீ உன் வாழ்நாள் வரை அது இருக்கும். அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆனந்தம் உனக்கு கிடைக்கிறது. அதை கொடுப்பவள் அவளே. அப்பேற்பட்ட அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அற்புதமான 133வது நாமா. அது சும்மா சொல்லக்கூடாது, அற்புதமான நாமம்.
133 சர்வ சௌபாகிய தாத்ரி. அடுத்தது சர்வ விமோகினி. சர்வ விமோகினி. இப்ப இதுல இவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தவ மயக்கத்தையும் கொடுக்கிறா. விமோகினின்னா மயக்கம். எல்லாரையும் எப்படி மயக்கத்தை கொடுக்குறான்னா எல்லாத்தையும் உண்மையே மறைச்சுக்கலாம். உண்மையை மறைச்சிட்டு அம்பாளாரோ ஏமாத்திட்டே இருக்கலாம். ஏன் எதுவுமே உடனே கிடைச்சு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எதுவுமே உடனே கிடைச்சதுன்னா அதுக்கு நமக்கு வேல்யூவே இருக்காது. எதுவுமே கொஞ்சம் நாம கிட்ட போகணும், 4 தடவை அதுக்காக கெஞ்சணும், 4 தடவை அதுக்காக முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். அதற்கு பிறகு கிடைக்கும் பொழுது அதில் உள்ள சந்தோஷமே தனி. அப்படிதான் அவ மறைஞ்சு 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 ஏமாத்திட்டே இருப்பா. எப்படி? எல்லா இடத்திலையும் திரோதான கரீஸ்வரியாக அவள் இருக்கிறாள். திரோதானம்னா மறைதல். அவ எங்கேயாவது கண்ணுக்கு தெரியறாளான்னு உனக்கு யாருக்குமே தெரிய மாட்டாளே. மறைஞ்சுட்டே இருக்கிறதுனால யாராலுமே அவளை பார்க்க முடியறதே இல்லை. எங்க இருக்கானே அவ தெரியவே மாட்டேங்கிறா. ஆனா அவ எல்லாத்திலயும் இருக்கா அப்படின்னுட்டு அவ இஷ்டத்துக்கு எங்க வேணா எதுல வேணா இருக்கா. அப்படி நம்ம இதுல இருப்பாளா அதுல இருப்பாளா. இன்னைக்கு இத்தனை தடவை பண்றோமே, எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை உண்ணாத வியாழக்கிழமை தேய்க்கிறோம், புதன்கிழமை தேய்ச்சிக்கிறோம், வியாழக்கிழமை மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு அழகா அலங்காரம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிற ஒரு நாள் என்ன பார்த்து சிரிக்க மாட்டியா நீ இப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அப்படி தன்னை மறைத்து கொண்டு கெஞ்சி 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 இருக்கால. அப்படி நம்மை மோகிக்க செய்பவள். அஞ்ஞானத்தால் அவள் இருக்கிற இடமே எதுன்னு தெரியாம புரியாம நாம இருந்துட்டு இருக்கும் போது நம்மள அந்த ஞானத்தின் வழிப்படுத்துபவள். அப்பேற்பட்டவள் அம்பாள். ஞானத்தின் வழி கொண்டு செல்பவள். இததான் கீதையும் சொல்றது. தெய்வீ ஏஷா குணமயி மயமாயா துரத்யா. அதுக்கெல்லாம் காரணம் மாயை. இதுக்கு எல்லாமே காரணம் மாயைடான்றார் கிருஷ்ணர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறார். அதுதான் 135வது நாமா சர்வதாரா. சர்வாதாரா. 135வது நாமா சர்வாதாரா. அப்படின்னா எல்லாவற்றிற்கும் சர்வ ஆதாரா அப்படின்னு பிரிக்கணும். அப்ப எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். இந்த ஜகமே இந்த பிரபஞ்சமே அவளை ஆதாரமா தான் வச்சுண்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமான அம்பாள் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கான்னு அவனா பெருமைப்பட்டுக்கலாம். அந்தர்யாமியா இருக்காளோ இல்லையோ, என்னோட ஹிருதயத்துல இந்த ஜகத்துக்கே ஆதாரமா இருக்கிறவள், ஜெகத் ஜனனியா இருக்கிறவள் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறாள். அந்தர்யாமியா எங்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டிய அளவிற்கு அவளை வைத்துக் கொள்ள வேண்டும். பிரம்மணோகி பிரதிஷ்டா அமிர்தஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய. சாஸ்வதமான அந்த தர்மம் சுகசியை காந்திகசிய சுகத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி அந்தர்யாமியா உள்ள அம்பாள் இருக்கான்னு போதுன்னு கீதையில பகவானும் அதை சொல்லிட்டு இருக்கார். சர்வகதாயை நமக. சர்வகதா அப்படிங்கிறதாமா அடுத்தது. எல்லா இடத்திற்கும் போகக்கூடியவள். எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவள்னா எல்லா இடத்திலும் நடந்து நடந்து போறான்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்திலும் அவள் வியாபித்து இருப்பவள். தாய்மானவர் சொல்வார் தெரியுமா? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு. அங்கு இங்கு எங்க இருக்கான்னு தெரியாது, எங்கேயுமே பிரகாசமா இருக்கா, ஆனந்தமாவே இருக்கா அப்படின்னு சொல்வார் தாய்மானவர். ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல தாய்மானவர் பாடல். அது ஒரு பெரிய பாடல். அதோட முதல் வரி மட்டும் இப்போ சொன்னோம். அது ஒன்னே நமக்கு அவ்வளவு பிரகாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்படி எல்லா இடத்திற்கும் செல்லக்கூடிய அவள், வியாபித்து இருக்கக்கூடிய அவள் 136வது நாமாவாக சர்வகதா அப்படிங்கிற நாமாவில் இருக்கிறாள். சர்வா வகுண வர்ஜிதா அப்படின்னு 137 இழிகுணங்கள் தாழ்ந்த குணங்கள்னு சொல்றது. சர்வா வகுண அப்படின்னாக்க தாழ்ந்த குணங்கள் எதுவும் இல்லாதவள். அதன தாழ்ந்த குணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது திரும்பவும் அதே 3 குணங்கள் தான். சத்வம் ரஜஸ் தமஸ் 3மே தாழ்ந்த குணங்கள்ங்கிறா. இதையேதான் கீதையில பகவானும் சொல்றார். சத்வம் ரஜஸ்தம இது குணா சம்பிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம் சொல்றார் 14வது அத்தியாயத்துல. இததான் அவர் சொல்லிட்டு இருக்கார். என்னன்னா எல்லா குணமுமேவா கீழ்குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமோ குணம் கீழ்குணம்னு எல்லாருக்குமே தெரியும். ரஜோகுணம் சரி, அது கர்மாவை செய்யறோம், செஞ்சா அதுல அட்ராக்ஷன் வருது, அட்டாச்மெண்டோட பண்றோம், பலன் வேணும்னு நினைச்சு பண்றோம், பலனை எதிர்பார்த்து பண்றோம், அது ரஜோகுணம். சரி, அதுவும் சரி, ஓகே, ஓரளவுக்கு கீழ்குணம் அப்படின்னு சொன்னா ஏன் சத்வகுணம் கீழ்குணம் அப்படின்னா ரஜோகுணத்தையும் விட்டு சத்வகுணத்திற்கு போகும்பொழுது கொஞ்சம் மேல போறோம். கீழே 1வது 2வது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏறி கொஞ்சம் கொஞ்சமா போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரஜோகுணத்துக்கு போயிருக்கோம், செகண்ட் ஃப்ளோர்ல சத்வகுணத்துக்கும் போறோம். ஆனா
அதெல்லாமும் தாண்டி அந்த சத்வ குணத்தையும் விடுதல் வேண்டும். முக்குணங்களுக்கும் எல்லாம் விட்ட யோகியாக இருத்தல் வேண்டும். அவள் அப்பேற்பட்டவள், யோகிகளுக்கெல்லாம் யோகி அப்பேற்பட்டவள். அதனால இந்த இழி குணங்கள் முக்குணங்களும் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னு நிர்குண பிரம்மமாக நிஷ்கலாவாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது இந்த 137வது நாமா சர்வாவகுண வர்ஜிதா. சர்வாருணா இது தெரியாதவாளே கிடையாது, எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. இத பிரிச்சுட்டேன்னா உங்க எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். சர்வ அருணா, அருணான்னா சிகப்பு, எல்லாத்திலையும் சொல்லக்கூடியது சிவந்த நிறம் உடல் முழுக்க. சர்வ அருணானா உடம்பு பூரா அருணா சிவந்த நிறம். காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அருணன் எழுந்திருக்கும் போது எந்த நிறத்தில் இருப்பாளோ அப்பேற்பட்டவள். அருணாம் கருணா தரங்கிதாட்சி பார்த்தமா, அருண் அது அந்த ஸ்லோகத்துல பார்த்தோமா. அப்புறம் எல்லா இடத்துலயும் அவளோட சிவந்த கலரை திரும்பி 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 சொல்லிண்டே இருக்கு. சொல்லாத இடமே பாக்கி இல்லை. அவள் சிவந்த நிறம், சிவந்த முகம், பாதத்தை எடுத்துண்டா அது சிவந்தது, தாமரை போன்ற பாதம், தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற வதனம், ஒண்ணும் அது சிகப்பு கலரை வர்ணித்து கொண்டே இருக்கிறது. பிடித்த புஷ்பம் அவளுக்கு மாலையே லலிதாம்பிகைக்கு செம்பருத்தி மாலை, திருமியச்சூர்ல போனா செம்பருத்தி பூ மாலை கட்டி கட்டி வச்சிருப்போம். செம்பருத்தி பூ இந்த மாதிரி சிகப்பு கலர் எல்லாம் பிடித்த வண்ணமாக சிகப்பே கலராக குங்குமத்தையே அபிஷேகம் பண்ணினா மாதிரி அவள் எப்பவும் இருக்கக்கூடியவள். சர்வ அருணா, சர்வ மாத்ரே, சர்வ மாதா. அடுத்தது சர்வ மாதா, சர்வாருணா சர்வ மாதா, எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள். டைரக்டா அர்த்தம், ஒரு அர்த்தம். அதான் லலிதா சக்ஷநாமத்துல என்ன சொல்லியிருக்கு? ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி. அப்ப எல்லோரையும் தன் குழந்தையாக பாவிப்பவள். ஜெகன் மாதா ஜெகத் ஜனனி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. சர்வ பூஷண பூஷிதா, சர்வ பூஷண பூஷிதா அப்படின்னா அலங்கார வஸ்துக்கள். பூஷணங்கள்னா ஆபரணங்கள், நகைகள், ஆபரணம் என்ன வேணா வச்சுக்கோங்க. பூஷிதான்னா அலங்கரித்தல், எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள். அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னா இந்த ஆபரணங்கள் அலங்கரிக்கப்பட்டதால் அவள் அழகா அப்படின்னா இல்ல, அந்த ஆபரணங்கள் அலங்கரித்ததால் அழகான அவளுக்கு அலங்கரித்த காரணத்தால் இந்த ஆபரணங்கள் அழகு பெற்றது. அவளுக்கு அலங்காரம் பண்ணினதுனால் இந்த ஆபரணம் அழகு பெற்றது. இன்னும் ஒரு படி மேல போனா எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா அவ இருக்கா, ஹிருதயத்துல இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எல்லாருடைய ஹிருதயத்திலும் அவள் இருக்கிறாள். எல்லாருடைய ஹிருதயத்திலும் அவள் இருக்கும் பொழுது எல்லாரும் போட்டுக்கிற அத்தனை நகையுமே அவள் போட்டுக்கொண்டது. இப்ப இனிமே நீங்க என்ன நினைப்பீங்க? நமக்குள்ள அவ இருக்கா, நாம இதை போட்டுட்டா அவளுக்கு நம்ம நகை அலங்காரம் பண்ற மாதிரி நாம இதை போட்டுட்டு போலாம். சாதாரணமா ஒரு பூஜை, ஒரு வரலட்சுமி நோம்பு அவசரமா எல்லாம் பண்ணுவோம். காத்தால எல்லாம் தேவை, இது வேணும், வடை வேணும், கொழக்கட்டை வேணும், சுண்டல் வேணும், எல்லாம் நைவேத்தியத்துக்கு எல்லாம் பச்சரிசி இட்லியில இருந்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரும்போது அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு நாம எப்படி நிப்போம்? பூஜை பண்ணும்போது பழிச்சுட்டு நிப்போமா? இல்ல, அந்த அப்படியே வேர்த்து கொட்டினா இதுவும் அந்த காத்தால என்ன இது கட்டிண்டமோ அதோட அப்படியே ஓடி அப்படியே அம்பாளை அழைச்சு வச்சு பூஜையை பண்றதுக்கு நம்ம அவ எவ்வளவு அழகா இருக்கணும்னு சொல்லி அலங்காரம் பண்ணி பண்ணி அந்த மண்டபத்துல கொண்டு அவளை உட்காத்தி வச்சு பூஜை பண்றோமோ, நம்ம அவளை பாக்குற மாதிரி அவ நம்மளை பாப்பாள். ஏன் நமக்குள்ளேயே அவளை உட்காத்தி வச்சுட்டு இருக்கோம். மண்டபத்துல உட்காத்தி வச்சுட்டு இருக்கிறதுலாம் வெளிப்பார்வைதான். நமக்குள்ள அவளை உட்காத்தி வச்சுட்டு இருக்கோம் போது நம்மளும் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கும் பொழுது அவளுக்கு அலங்காரம்ங்கிறது நாம அலங்காரம் பண்ணிக்கும் பொழுதுதான் உள்ள அந்தராத்மாவா இருக்கிற அவளுக்கு அலங்காரம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த நகைக்குத்தான் அழகு. அவள் ஏற்கனவே அழகானவள். அவளுடைய அழகு ஏற்கனவே சர்வ அவ சாமுத்திரிகா லட்சணத்திற்கு எல்லாம் உயர்ந்தவள்னு சொல்லிட்டு ஒரு நாமாவை நம்ம பார்த்துட்டோம். அப்பேற்பட்டவள் அவ்வளவு அலங்கார பூஷிதியா இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டவளை நமக்கு உள்ள இருக்காங்கிற ஞாபகத்துல நம்ம எல்லாரும் மனசுல வச்சுண்டு அதையே அவளையே தியானம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.